காங்கிரீட் செக்ரிகேஷன் அப்படின்னு நான் சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ண காங்கிரீட்டை ஒரு இடத்துல டம்ப் பண்ணும்போது, ஒரு இடத்துல கொட்டும்போது, மினிமம் இவ்வளோ ஹைட்டில் தான் கொட்டணும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து IS 456-2000 கோடு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. அதாவது மேக்ஸிமம் 1.5 மீட்டர் ஹைட்ல இருந்து தான் காங்கிரீட்டை வந்து கொட்டணும். அதுக்கு மேலே ஹைட்ல இருந்து கொட்டும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, காங்கிரீட்ல வந்து எம்சாண்ட், சிமெண்ட், ஜல்லி, அதுக்கப்புறம் வாட்டர் இது 4 வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து ஒரு கலவையை வந்து நம்ம மேக் பண்ணுறோம். இந்த 4 மெட்டீரியலும் வந்து வேற வேற வெயிட்ல இருக்கு அப்படின்றதுனால, அதாவது எம்சாண்ட் ஒரு வெயிட்ல இருக்கும், ஜல்லி ஒரு வெயிட்ல இருக்கும், சிமெண்ட் ஒரு வெயிட்ல இருக்கும், வாட்டர் ஒரு வெயிட்ல இருக்கும். இது 4 மேல இருந்து கொட்டும்போது அதோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து தனித்தனியாக வந்து கீழே கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் வந்து காங்கிரீட் செக்ரிகேஷன் அப்படின்னு சொல்றோம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண இந்த காங்கிரீட்டை கீழே கொட்டும்போது தனித்தனியாக போய் பிரிஞ்சு விழுந்தா எப்படி இருக்கும்? அதனால தான் சொல்றோம் காங்கிரீட்டை வந்து கொட்டும்போது வந்து அதிகபட்சமாக 1.5 மீட்டர் ஹைட்ல இருந்து கொட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நிறைய இடத்துல காங்கிரீட் போடுற இடத்துல பார்த்துருப்பீங்க, தலையில வச்சுட்டே வந்து சாய்ப்பாங்க, கீழே ஃபவுண்டேஷனுக்கு மேலேருந்தே வந்து கொட்டுவாங்க. அதெல்லாம் வந்து காங்கிரீட் ஸ்ட்ரென்த் வந்து கண்டிப்பாக குறையும். இந்த மாதிரி பில்டிங்ல நிறைய சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து சரி பண்றது மூலமா ஒரு குவாலிட்டியான பில்டிங் வந்து நம்ம மேக் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.